ஜாப் சர்ச் எங்க ஆரம்பிச்சது? எப்படி ஆரம்பிச்சது? யுனிவர்சிட்டில எந்த மாரி சப்போர்ட் குடுத்தாங்க? இது வந்துட்டு அகைன் அப்ராட் வரீங்கன்னா, இந்த விஷயம் வந்துட்டு டெஃபினட்டா சொல்லணும். இன்டர்வியூ ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பிட்வீன் 2 to 3 மந்த்ஸ் ஆயிடும் ஒரு ஜாப் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு. பட் ஒன்ஸ் நீங்க போயிட்டீங்கன்னா, கரண்ட் சேலரி என்ன? இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபிள் டு ஷேர். நான் அகைன் 3 ரேஞ்ச் ஆஃப் பிரிச்சுக்கிறேன். ஒருத்தர் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, நீங்க அயர்லாண்ட எந்த அளவுக்கு ரெஃபர் பண்ணுவீங்க? ஏன் அத ரெஃபர் பண்ணுவீங்க? மாஸ்டர்ஸ் படிக்க வரதுக்கு முன்னாடி அயர்லாண்ட் இஸ் ஹவ் குட் இஸ் ஐ மீன் ஆஸ் அ கண்ட்ரி ஆக்சுவலா. அயர்லாண்ட் பீப்புள் ஆர் ஸோ நைஸ். நல்லதே பேசுங்க, நல்லதே நடக்கும்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. பட் இங்க வந்துட்டு நீங்க அதாவது வந்து நீங்க வந்து உங்களோட ஃபீஸ் என்ன? ஓகே. ஹவ் டிட் யூ மேனேஜ் டு ஐ மீன் லோன் எடுத்தீங்களா? எப்படி நீங்க பே பண்ணீங்க ஃபீஸ் ஆக்சுவலா? ஸோ லைக் எப்படி சொல்றதுன்னா, என்னோட ஃபீஸ் வந்துட்டு 17,400 இருந்தது. அண்ட் டவுன் பேமெண்ட் €500 பண்ணணும். ம். ஆஃப்டர் தட் ஒரு 1 மந்த்ல நான் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தேன். நான் கோ ஐரிஷ் ஸ்காலர்ஷிப்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஃபைனல் ரவுண்ட்ல செலக்ட் ஆனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிடைக்கல. ஓகே. அது கிடைச்சிருந்தா லைக் இட்ஸ் ஃப்ரீ கம்ப்ளீட்லி லைக் €10,000 உங்களுக்கு குடுப்பாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு அது கிடைச்சிருந்தது. ஷி ம். வாஸ் ரியலி லக்கி ஆன் ஆமா. தட் வே. இப்ப 12,000 நெனைக்கிறேன். ஆ Yesterday I was just going through an article. இப்ப they are opened recently. I mean ஸோ application is going to open. Yeah. அந்த ஸ்காலர்ஷிப் அண்ட் தென் வந்துட்டு லைக் நான் வந்துட்டு ஆனா லக்கிலி 1 மந்த் கழிச்சு எனக்கு ஒரு இது வந்தது. உங்களுக்கு இந்தியன் மெரிட் ஸ்காலர்ஷிப் குடுத்துருக்கோம். நீங்க அக்செப்ட் பண்றீங்களான்னு வேற கேட்டாங்க. ம். நான் டெஃபினட்டா அக்செப்ட் பண்றேங்க. பார்றா நீங்க வேண்டாம்பா. அடி. €4,000 எங்க ஊர்ல சும்மாவா? அப்படின்ட்டு அ, அக்செப்ட் பண்ணி இது ம். பண்ணி இட் வாஸ் லைக் 13,400. வெரி குட். ஓகே. ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட். ஓகே நீங்க 1 இயர் கம்ஃபர்டபுளா டிகிரி முடிச்சீங்க. வாட் வாஸ் யுவர் சிஜிபிஏ? அங்க ஐ மீன் இட் வாஸ் லைக் கால்வேல இட் வாஸ் 2.1 லைக் 89 சாரி 86 80 சாரி 68 சாரி 68. 68. Yeah. Out of 4 ஆ scale. இல்ல லைக் இது அ ஆமா. இது வந்துட்டு ஹானர்ஸ் மாரி 2.9 வரும். out 2 of 4 scale. ஆ லைக் ஆ, ஆ. அப்படி ஹானர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகே. சாரி. ஃபைன். ஓகே. நோ ஸோ இஷ்யூஸ். இட்ஸ் 1.1, 2.1, 2.2 அப்புறம் ஃபெயில். ஸோ அதான் 4 ஸ்கேல் நீங்க சொல்ற ஓகே. மாரி. ஓகே. ஸோ ஃபைன். இட் வாஸ் 2 லைக் செகண்ட் கிளாஸ் யா. ஃபர்ஸ்ட் ஹானர்ஸ். ஓகே, ஓகே. ஸோ தென் ஜாப் சர்ச் எங்க ஆரம்பிச்சது? எப்படி ஆரம்பிச்சது? காலேஜ்ல ஐ மீன் யுனிவர்சிட்டில எந்த மாரி சப்போர்ட் குடுத்தாங்க? ஐ மீன் இஸ் தேர் பிகாஸ் ஜெனரலா தேர் இஸ் ஒரு ஒரு செல் இருக்கும். நாட் லைக் இந்தியா கம்பெனிய கூட்டு வந்து வேலைக்கெல்லாம் குடுக்க மாட்டாங்க. பட் ஒரு செல் இருக்கும். அவங்க தே மே ஈவன் ட்ரெயின் யூ ஆர் தே மே ஈவன் ஹெல்ப் யூ அவுட் ஆர் தே மே டெல் யூ வேர் இஸ் அவைலபிலிட்டி அது மாரிலாம் ஏதாவது சப்போர்ட் எந்த மாரி சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க? இது வந்துட்டு அகைன் அப்ராட் வரீங்கன்னா, இந்த விஷயம் வந்துட்டு டெஃபினட்டா சொல்லணும். இங்க வந்துட்டு ஜாப வந்துட்டு பெருசா செல் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர்ல வேல. ஏன்னா இந்த ஊர்ல வந்துட்டு ஒரு லைக் எல்லாரும் இப்போ பார்ட் டைம் பார்த்தா கூட தே கேன் சர்வை. ஸோ தே வொன்ட் செல் ஜாப். அதனால எனக்கு வந்தபோது தெரியல. பட் கெரியர் டெவலப்மென்ட் சென்டர்ல என்னோட ப்ரொஃபசர் வந்துட்டு ஒரு பார்ட் டைம் கூட கிடையாது. வீக்லி ஒரு 4 ஹார்ஸ் கிராஃபிக் டிசைன் ரோல் இருக்கு. இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரஸ்டட் கோ அப்ளை அப்டின்னாங்க. நான் டைரக்ட்டா அப்பதான் எனக்கு கெரியர் டெவலப்மென்ட் சென்டர்ன்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியும். ஸோ அப்ளை பண்ணேன். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2022 கிராஜுவேட் ரோல் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 2021ல அக்டோபர்ல. ஸோ அவங்க வந்துட்டு சொன்னது, இப்ப நீங்க இன்டர்ன்ஷிப்பா இருந்தாலும் சரி, கிராஜுவேட் பொசிஷன் இருந்தாலும் சரி, நீங்க இப்ப அப்ளை பண்ணா தான் சம்மருக்கு இல்ல நெக்ஸ்ட் செப்டம்பர் இன்டேக்குக்கு இப்போ எப்படி கிராஜுவேட் ரோல்னா ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க யுனிவர்சிட்டி அப்ளை பண்ற மாரி ஒரு ரோல் அப்ளை பண்ணணும். அவங்க 6 மந்த்ஸ் எடுத்துப்பாங்க. லைக் இன்டர்வியூ ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ 3 மந்த்ஸ் பிட்வீன் 2 to 3 மந்த்ஸ் ஆயிடும் ஒரு ஜாப் கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு. ஸோ கிராஜுவேட் பொசிஷன் தெரிய வந்தது. அப்படிதான் நான் கெரியர் டெவலப்மென்ட் சென்டர் கிட்ட போனேன். பட் ஒன்ஸ் நீங்க போயிட்டீங்கன்னா, அங்க வந்துட்டு உங்க சிவி எப்படி ரிவ்யூ பண்ணணும்னு ஒரு ஆப் இருக்கும். எப்படி சாஃப்ட் ஸ்கில் பத்தி பேசுவாங்க. இன்டர்வியூ ப்ரெப் கொஸ்டினர்ஸ் பத்தி பேசுவாங்க. மாக் இன்டர்வியூஸ் இருக்கும். இந்த மாரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணீங்கன்னா, கடைசியா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் கூட குடுப்பாங்க. இந்த மாரி நீங்க இவ்ளோ பண்ணியிருக்கீங்க அப்டின்ட்டு. ஸோ அது ஒரு ஆடட் போனஸ் தான். ஓகே, ஓகே. ஸோ வெர் டிட் யூ காட் த ஜாப்? நீங்க மாஸ்டர்ஸ் முடிச்சதுலேருந்து எவ்வளோ நாள் இட் டுக் ஃபார் யூ டு ஃபைண்ட் அ ஸோ ரைட் ஜாப்?
அகைன் நான் இதுல வந்துட்டு லக்கி. நான் செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணேன். மார்ச்லயே இன்டர்ன்ஷிப் ஆஃபர் கிடைச்சிருச்சு. வித்தின் 6 மந்த். ஆனா நான் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சது நவம்பர்ல. எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நவம்பர்லயே என்னோட அந்த 1 மந்த் வந்துட்டு நான் சொன்ன மாரி அந்த ஜாப் எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் கெரியர் டெவலப்மெண்ட் மூலியம் பண்ணேன். LinkedInல அப்ளை பண்ணேன். ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட பேசினேன். இதுதான் என்னோட ஸ்கில்ஸ். நான் வந்துட்டு டெக்னிக்கலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தேன். டிசைன் சைட்ல ஸ்ட்ராங்கா இருந்தேன். அண்ட் தென் Google அனாலிட்டிக்ஸ் இந்த மாரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எல்லாத்தையும் பண்ணி சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். அப்படின்றத ஐ வாஸ் ரியலி ஓவர் செல்லிங் மை செல்ஃப் பேசும்போது. ஸோ தே வர் ரியலி ஹாப்பி. ஆனா மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் பொசிஷன் தான் எனக்கு லைக் அதுக்கு அதுக்கு அப்ளை பண்ணல. பட் ஐ வாஸ் அப்ளையிங் ஃபார் என்ட்ரி லெவல் ரோல் லைக் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் அந்த அனாலிட்டிக்ஸ் ரோல் அந்த மாரி அப்ளை பண்ணேன். பட் ஐம் ஓகே. இப்போ கிடைச்சது. அட்லீஸ்ட் ஐ என்டர்ட் இன்டு ஐரிஷ் ஜாப் மார்க்கெட். இனிமேட்டு இங்க இருந்து மூவ் ஆகுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அப்படின்னு தான் இது பண்ணது. எனக்கு வந்துட்டு என்னன்னா, நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது 40 ஹார்ஸ் வேலை பார்க்கலாம்னு சொன்னீங்கல்ல. நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது அந்த 40 ஹார்ஸ் யூஸ் பண்ணி தான் என்னோட இன்டர்ன்ஷிப் வேலை பார்த்தேன். ஸோ ஐ வாஸ் நாட் டூயிங் பார்ட் டைம். ஸோ என்னோட சம்மர் 40 ஹார்ஸ் வந்துட்டு நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உங்களோட கரண்ட் சேலரி என்ன? இஃப் யூர் கம்ஃபர்டபுள் டு ஷேர். ஆர் ஸோ ஒரு ரேஞ்ச் சொன்னீங்கன்னா கூட ஓகே ஆக்சுவலா. ஸோ நான் அகைன் 3 ரேஞ்ச் ஆஃப் பிரிச்சுக்கிறேன். 0 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இங்க பிட்வீன் 30 to 35,000 யூரோஸ். நம்ம ஊர் படி லைக் டாக்ஸ்லாம் போக கனெக்ட் பண்ணிக்கோங்க. பிட்வீன் 2 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட பொசிஷனுக்கு வந்துட்டு இட்ஸ் பிட்வீன் 35 to 50,000 யூரோஸ். And above 5 years it's for 50k euros, because marketing doesn't like it's not it's not full technical. It's somehow technical. So technical role mari management pay பண்ண மாட்டாங்க. So கரெக்ட். Okay. Is it because generally people think Ireland is also part of Europe, but it's only English speaking country in entire Europe actually. Okay, வா. yeah. Because யூரோப்னாலே என்னன்னா அப்பனா இன்னொரு லாங்குவேஜ் பேசணுமா அப்படிங்கிற ஒரு ஜெனரல் பர்செப்ஷன். ஒன்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி இன் என்டையர் யூரோப். ஏன்னா யூகே தான் பிரெக்சிட்ல வெளில வந்துட்டாங்க. ஸோ அயர்லாண்ட், ரிபப்ளிக் ஆஃப் அயர்லாண்ட் மட்டும்தான் ஆக்சுவலாக. ஓகே. அண்ட் ஐ மீன் பிஃபோர் வி கெட்டிங் இன் டு செகண்ட் விசா ஆல் திஸ் திங்ஸ், ஹவு குட் for a, I mean, like, settle in life with a family? Ireland is how good is a, I mean, as a country actually. Ireland people are so nice. Like எப்படி ஜென்யூனா சொல்லணும்னா they are really optimistic. நான் வந்துட்டு நான் இவ்ளோ ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பாங்கன்னு நான் நல்லதே பேசுங்க, நல்லதே நடக்கும்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. பட் இங்க வந்துட்டு நீங்க எனக்கு முடியல, ஐம் ஹேவிங் எ ஹெட்டேக்னா கூட தே அவங்களுக்கு ஹெட்டேக் வந்த மாரி தே ஃபீல் அண்ட் தே யூ நோ எம்பத்தைஸ். அது ரொம்ப இது. பட் லைக் அகைன் திங்ஸ் இப்போ ஒரு ஊர்லனா மொத்தமா அந்த கும்பல் நல்லவங்களாவும் இருக்க மாட்டாங்க. தேர் ஆர் பார்ட்ஸ் விச் ஆர் நாட் குட். தேர் வில் பி ரேசிசம். தேர் வில் பி அதர் as well. பட் ஓவரால் இட்ஸ் குட். லைக் பீப்பிள் ஆர் நைஸ். எஸ்பெஷலி கால்வே. நான் டப்ளின்ல இப்போ இருக்கேன். பட் கால்வேலலாம் வந்துட்டு நீங்க ரோட்ல நடந்து போனீங்கன்னா குட் மார்னிங் சொல்றது, பஸ் டிரைவர் உங்களை இறக்கி விட்டா தேங்க் யூ சொல்றது, அத அத லைக் இந்த மாரி ஸ்மால் ஸ்மால் ஜெஸ்டர் வந்துட்டு உங்க டேயே அப்லிஃப்ட் பண்ணும். லைக் யூ ஃபீல் பாசிட்டிவ் த்ரூ அவுட் த டே. அதெல்லாம் நம்ம ஊர்ல நான் திரும்பி சென்னை வந்தபோது ஐ ஸ்டார்ட்டட் சேயிங் தேங்க் யூ, லைக் குட் மார்னிங், லைக் நம்ம ஊர் பாஷையில லைக் வணக்கம். லைக் இந்த மாரி ஒரு ஸ்மால் ஸ்மால் இன்டராக்ஷன் லைக் ஹியூமன் கனெக்ஷன் இருக்கும். பீப்பிள் ஆர் சோ நைஸ். நீங்க அத சொல்லுவான். இது பண்ண அதான் முடியாது. எப்பாடுறா அயர்லாண்ட்லன்னு வந்துட்டானா, எதை எடுத்தாலும் வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லிடுவானுங்க நம்ம ஊர்ல அப்புறம். Yeah. ம். So Yeah, Dublinோட லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட்ல. இட் இஸ் a நைட் லைஃப் ஆஃப் டப்ளின் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எவ்வளோ uh, காசு வச்சாலும் செலவு பண்ணலாம். லைக் நீங்க வந்துட்டு அகைன் தேர் ஆர் 2 டைப் ஆஃப் பீப்பிள். நீங்க நைட் லைஃப் இந்த மாரி போணும். ஏன்னா சிட்டி லைஃப் வில் பி குட். இல்ல எனக்கு கொஞ்சம் பீஸ் வேணும். எனக்கு வந்துட்டு லைக் ஒரு டவுன், ஒரு வில்லேஜ் இல்ல ஒரு அர்பன்ல இருந்தா ஐ வில் பி ஹாப்பினா கவுண்டீஸ் லைக் கால்வே, கார்க், லிம்ரிக் இந்த மாரி பிளேசஸ் ஆர் குட். அகைன் அந்த ஊர்ல எது ஒரு கெட்ட பிளேஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ நீங்க டாஜி பிளேஸ்லலாம் போனீங்கன்னா தென் யூ won't ஃபீல் சேஃப். பட் அகைன் கமிங் பேக் தேர் ஆர் குட் பீப்பிள். எவ்ரிவேர் தேர் ஆர் குட் பீப்பிள் வெரி ட்ரூ, வெரி மோஸ்ட்லி. ட்ரூ. ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் எபிசோட் ஆக்சுவலா, ஒருத்தர் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, நீங்க அயர்லாண்ட எந்த அளவுக்கு ரெஃபர் பண்ணுவீங்க? ஏன் அதை ரெஃபர் பண்ணுவீங்க அயர்லாண்ட்? ஸோ மாஸ்டர்ஸ் படிக்க வரதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு ஜென்ரலா ரிசர்ச் பண்ணுங்க. நீங்க இப்போ ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க. அதுலருந்து என்ன ஸ்கில் செட்
வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் இப்போ கரண்ட் மார்க்கெட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி பெசிமிஸ்டிக் லைக் நெகட்டிவா பேசக்கூடாது. பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு தான் ஜாப் மார்க்கெட் இஸ் கெட்டிங் லைக் அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களுக்கு கேன் ஈஸிலி கெட் இன்டு விசா இந்த இஷ்யூஸ்லாம் வராது. லைக் வேறஸ் நீங்க 0 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு வரீங்க அப்படின்னா, இட் வில் பி டஃப், சேலஞ்சிங். லைக் நீங்க வந்துட்டு அகைன் நீங்க என்ன பார்க்கணும்னா, நீங்க சில என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. தே செட் தே ஜஸ்ட் வாண்ட் லைக் அந்த அப்ராட் கல்ச்சர்க்குள்ள வரணும். 1 இயர் வொர்க் பண்ணணும். அண்ட் தென் தே வென்ட் பேக் அண்ட் அங் லைக் இந்தியால ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்ல அப்பாவோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியும் இருக்காங்க. பட் நீங்க நீங்க வந்துட்டு இங்க வேலை எடுக்கணும், இங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிட்டு, அண்ட் தென் சூஸ் அ யூனிவர்சிட்டி. இப்போ இங்க நீங்க சொன்ன மாரி 10, 12 யூனிவர்சிட்டி தான் இருக்கு. ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷன்னு ஒண்ணு இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கால்வே ட்ரினிட்டி காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டப்ளின், மெடிசின். ட்ரினிட்டி வந்துட்டு இட்ஸ் குட் ஃபார் பிசினஸ். இன்ஜினியரிங்க்கு ரொம்ப நல்ல இன்ஜினியரிங். இது. ம். ஸோ இந்த They are மாரி top 100 in the world. யா யுசிடி, கால்வே UCD. நான் சூஸ் பண்ணும்போது டாப் 250ல இருந்தது. ஸோ ம். எனக்கு யுசிடியும் கிடைச்சது. நான் கால்வே வை சூஸ் பண்ணேன்னா, அகெயின் லைக் ஐ காட் ஸ்காலர்ஷிப். ஸோ டப்ளின் வாஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ் Expensive. ஃபார் மீ. Expensive. ஸோ அகெயின் லைக் கன்சிடரிங் தட் ஓகே கால்வே இஸ் நைஸ். அண்ட் நான் கால்வே இஸ் ரியலி குட். நான் நினைச்சிட்டு இருந்தேன் அது ஒரு ரொம்ப வில்லேஜ் மாதிரி இருக்கும். ம். அப்படி லைக் அவுட்லுக்ல பார்த்துட்டு. பட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்க இருக்கு. லைக் இட்ஸ் குட். Less than 5 lakhs population நினைக்கிறேன். Or 2, 3 lakhs தான் population நினைக்கிறேன். 5 lakhs 5 population. lakhs. Yeah. Very good. Yeah, yeah. Just for our people ஓட சென்னையோட population is around, I mean, சென்னை சிட்டின்னு எடுத்தீங்கன்னா 60 lakhs. Yeah. கிரேட்டர் சென்னைன்னு எடுத்தீங்கன்னா roughly about 1 crore actually. 1 crore. Oh, yeah. So அதான் Yeah. just for இதுக்காக கம்பேரிசனுக்கு. So thanks Dinesh for your great time actually. I mean, we have discussed about so many things. I'm sure, I mean, listening this podcast, at least ஒரு few people ஆவது ஹெல்ப் ஆகும்னு நான் நம்புறேன் கட்டாயம். அது நடந்துருச்சுன்னா we have done our job actually. Thank you so much for your time. We'll also get connected in some other time about Yeah, Ireland sure. with you actually. Thanks Dinesh. And thank you so much for giving this opportunity. And yeah, like abroad varingna, it's great, but please try to do your research and come. Like Correct. like calculator risk எடுங்க. Don't jump into without researching. So Thank அதுதான் you. என்னோட இது. Thank you so much. Thank you. Thank you. Thank you so much. Yeah.